ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இது உங்கள் உண்மையின் பயணம். நாம நம்மளோட சேனல்ல இதுவரைக்கு தமிழகத்தை பாதிக்கின்ற பல விஷயங்களை எடுத்து ஆராய்ஞ்சு நம்மளோட முடிவையும் சொல்லி தெளிவா பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நிச்சயம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி என்ன அந்த விஷயம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம், பாக் சவுதி அரேபியா டிஃபென்ஸ் டீல். இந்த விஷயம் தான் இப்போதைக்கு உலகத்திலையும் நம்ம தேசத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா அமையக்கூடிய அளவுக்கு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா மாறி இருக்கு. சரி, இந்த விஷயத்தினால இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா? இதன் பின்னணி என்ன? இதன் நதிமூலம் ரிஷிமூலம் என்னன்னு நம்ம வழக்கம் போல ஆராய போறோம். அதுதான் இந்த பதிவுல நம்முடைய நோக்கம். அதற்கு முன்னாடி நம்ம டிஃபென்ஸ் டீல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். பொதுவாக இரண்டு நாடுகள் தங்களுக்கு இடையில வார் எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய இரண்டு ராணுவங்களும் சேர்ந்து ஒரு போர் பயிற்சியோ அல்லது ராணுவ பயிற்சியோ, கப்பற்படை பயிற்சியோ, வான் பயிற்சியோ எல்லாம் சேர்ந்தோ பயிற்சி பண்ணுவாங்க. அதற்கு பேர் வார் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. நேச நாடுகள் அப்படி தங்களோட சேர்ந்து வார் எக்ஸசைஸ் பண்றது உண்டு. அப்போ இது ஒரு முதல் படி. இதற்கு மேல்பட்ட படி தான் டிஃபென்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்றது, பாதுகாப்பு ஒப்பந்தம். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் நம்ம பேசும்போது, பாதுகாப்பு ஒப்பந்தம் எத்தனை வகை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ரெண்டு வகையான பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. முதல் வகையான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்னன்னா, உங்களுடைய நேச நாடு ஒரு நாட்டை தாக்கினாலோ அல்லது ஒரு நாட்டினால் தாக்கப்பட்டாலோ அந்த நாடு தன் முழு பவர், தன் முழு சக்தியோட அந்த நேச நாடுக்கு போய் உதவி பண்ணணும், அதோட சேர்ந்து போர் புரியணும், சேர்ந்து அந்த எதிரியை எடுத்து போர் புரியணுங்கிறது ஒரு ட்ரீட்டி. இரண்டாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் எந்த வகைன்னா, உங்களுடைய நேச நாடு தாக்கப்பட்டால் நீங்க உங்க முழு சக்தியோட உங்க நேச நாடோட இணைஞ்சு அந்த நேச நாடை தாக்குற நாடை நீங்க தாக்கணும். இது ரெண்டுக்கு ஏடா பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. முதல் பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுபடி என்னன்னா, நேச நாடு தானாக வழிய வந்து ஒரு நாட்டை தாக்கினாலும் அல்லது வேறொரு நாட்டால் தாக்கப்பட்டாலும் அதோட அலைன்னு சொல்லப்பட்ட அந்த நாடு முழு பவரோட முழு சக்தியோட போய் நேச நாடுக்கு உதவி பண்ணணும். ஆனா ரெண்டாவது ஸ்தலத்துல அப்படி இல்லை. நேச நாடு வழியே போய் ஒரு நாட்டை தாக்கினால் இந்த நாடு தன்னுடைய முழு பவரோட அந்த நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க அவசியமே கிடையாது. ஆனால் நேச நாடு தாக்கப்பட்டால் முழு சக்தியோட போய் இவங்க உதவி பண்ணும். சோ முதல் இதுல என்னன்னா, நேச நாடு தாக்கினாலும் தாக்கப்பட்டாலும் உதவி பண்ணும். ரெண்டாவது டைப் ஆஃப் ட்ரீட்டில, அதாவது பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்னன்னா, நேச நாடு வேற நாளால் தாக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க உதவி பண்ணணும். நேச நாடு அக்ரஸராக இருந்தால், அதாவது அது தானா வழியே போய் இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணா நீங்க உதவி பண்ணுங்கிற கட்டாயம் உங்களுக்கு கிடையாது. இப்போ பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்டிருக்க இந்த டிஃபென்ஸ் டீல், பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து இரண்டாவது வகையை சேர்ந்ததுதான். பாகிஸ்தானை யாராவது தாக்கினால் சவுதி அரேபியா தன்னுடைய முழு சக்தியோட பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டும். சவுதி அரேபியா யாராவது தாக்கினா பாகிஸ்தான் தன்னுடைய முழு சக்தியோட சவுதி அரேபியாவுக்கு உதவ வேண்டும். இதுதான் இப்போதைக்கு பாக் சவுதி டீல். சரி, இந்த டீலை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, இது இந்தியாவை பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. எந்த ஒரு விஷயமும் ஃபியூச்சர்ல எப்படி வரும், வருங்காலத்துல எப்படி வரும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இன்று மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம்னா இது இந்தியாவை பெருமளவுல பாதிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா ராணுவ ஒப்பந்தத்தை, பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிறோம். சரி, வழக்கம் போல அதற்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தோட நதிமூல ரிஷிமூலத்தை பாக்குறது நம்ம சேனலோட ஒரு வழக்கம். அப்போ அதே போல இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா ராணுவ ஒப்பந்தத்தோட நதிமூல ரிஷிமூலத்தையும் பார்ப்போம். ஒரு ஒப்பந்தம் என்று வந்ததுன்னா ரெண்டு நாடு முன் வந்து இணைந்து ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறதா ஒப்பந்தம். இது ரெண்டு வகையான ஒப்பந்தங்கள் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று, ஒரு நாடு ஒப்பந்தம் போட, ஒரு நாடு பெரிய நாடா இருக்கும், அடுத்த நாட்டை மறைமுகமாகவோ நேரடியாவோ மிரட்டியோ அல்லது தன்னுடைய சக்தியை காமிச்சோ பணியை வச்சு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ண வைக்கிற ஒரு வழி இருக்கு. இன்னொன்னு, இரு நாடுகள் எந்த விதமான அச்சுறுத்தலோ மிரட்டலோ பயப்படுத்தலோ இல்லாமல் தானாக முன் வந்து போடுற அக்ரிமெண்ட்டும் இருக்கு. இதுல பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில போடப்பட்ட இந்த ஒப்பந்தம்ங்கிறது எந்த வகை சார்ந்தது நம்ம பார்க்கணும். இதுல பாகிஸ்தான்ங்கிறது இஸ்லாமிய உலகம் சொல்லக்கூடிய நாடுகள்ல மிகப்பெரிய ராணுவம் வச்சிருக்கிறது பாகிஸ்தான் தான். உலகத்தோட டாப் 8 டாப் 10 ராணுவங்கள்ல பாகிஸ்தானோட ராணுவம் உண்டு. இதுல மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போர்களில் பயிற்சி பெற்ற ஒரு ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். அதனால அது பாகிஸ்தான் ராணுவத்துக்குன்னு ஒரு மரியாதை உலக ராணுவங்கள்ல உண்டு. சவுதி அரேபியாவுக்கு அந்த மாதிரி ஒரு ராணுவம் கிடையாது. அப்போ பாகிஸ்தான் சவுதி அரேபியாவை பார்த்து ராணுவ ரீதியா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானை பார்த்து பயப்படணுமானா
பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த எல்லையும் கிடையாது. அதனால சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இரு நாடுகளும் தானாக முன் வந்துதான் இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. அப்ப எதுக்காக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் சவுதி அரேபியா போடணும்? சரி, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இரண்டு வகையில இருந்து பார்க்கணும். ஒன்று, பாகிஸ்தான் ஏன் ஒப்பந்தத்தை போட்டுச்சு, ரெண்டாவது சவுதி அரேபியா ஏன் ஒப்பந்தத்தை போட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப பாகிஸ்தான் பார்வையிலிருந்து பார்த்தோம்னா, பாகிஸ்தான் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு இல்ல, தொடங்கின காலத்துல இருந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரிங்கிற நம்ம நாடு இந்தியா தான். பல முறை நம்மகிட்ட அடி வாங்கி நம்மளோட சண்டை போட்டு ஒவ்வொரு முறையும் தோல்வி மட்டுமே ஒரு சந்திச்ச நாடு தான் பாகிஸ்தான். அதுலயே உங்களுக்கு அடங்கா ஒரு கோபம் இந்தியா மேல ஏன் இருக்கும்னா, 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் பகுதியை பிரிச்சு பங்களாதேஷ் ஒரு தனி நாடா உருவாக்குற அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு பகை இருந்துச்சு. நம்ம உருவாக்கி கொடுத்தோம். அது இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு முள்ள அவங்க மனசை குத்திக்கிட்டே தான் இருக்கு. அதை அவங்க மறக்கல. அல்ல, இந்த பகைங்கிறது இப்போதைக்கு முடியக்கூடிய ஒரு பகை கிடையாது. இந்த சூழ்நிலையில தாங்க திருப்பி பழைய காலங்கள் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசோட உதவி இருந்தால் திருப்பி இந்தியாவோட தோத்துக்கிட்டு இருக்க ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு கோபமும் ஒரு வருத்தமும் பாகிஸ்தான் ஆர்மியோட மனசுல இருந்துச்சு. அப்போ பாகிஸ்தான் நம்மள மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் எலக்டட் கண்ட்ரி நாங்க சொல்ல முடியாது. அங்க ராணுவம் தான் மிகப்பெரிய ஒரு சக்தி. பேருக்கு அங்க டெமோக்ரஸி இருந்தாலும் ராணுவம் என்னென்ன சொல்லுதோ அதுதான் எல்லா விஷயத்தையுமே நிர்ணயிக்கும். அப்ப ராணுவத்துக்கு தன்னோட இழுக்காகவே தான் இந்தியாவோட நடக்கிற ஒவ்வொரு தோல்வியும் ராணுவம் பார்த்துட்டு இருக்கு. சரி, தோல்விக்கு காரணம் என்ன அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த சூழ்நிலைகள் வெட்ட வெளிச்சமா என்ன வருதுன்னா, இந்தியாவோட பொருளாதார சக்தி. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சண்டைங்கிறது வெறும் தளவாடங்களாலேயோ ராணுவ வீரர்களாலேயோ நிர்ணயிக்கப்படுறது இல்ல. ராணுவ வீரர்களே நம்ம வீரர்கள் அவங்களோட குவாலிட்டி கூடவங்க நம்ம மறுக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் மேல பொருளாதார சக்தின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒரு யுத்தம் நடந்தாலும் ஆயிரக்கணக்கான கோடி செலவாகும். அப்ப யாரால செலவு பண்ண முடியுமோ அவங்களால யுத்தம் பண்ண முடியுங்கிறது தான் இந்த காலத்துல ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியில பாகிஸ்தான்ல ஒரு 2 நாள் 3 நாள் கூட இந்தியாவை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் கையில பணம் கிடையாது. அப்ப பாகிஸ்தானுக்கு ஷார்டேஜ் என்ன? பணம். ஒரு ராணுவம் இருக்கு, வான்படை இருக்கு, கப்பல் படை பேருக்கு இருக்கு, ஒரு பெரிய இஸ்லாமிய உலகத்துல ஒரு பெரிய ஒரு ராணுவத்தை வச்சிருக்க பாகிஸ்தானால உண்மையில என்ன சொல்லணும்னா யாரோடய சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க கையில காசு இல்ல. அப்ப இந்த ஒரு மைனஸ் இருக்கு. வெப்பன்ஸ் வாங்க முடியுமா? தளவாடங்கள் கொடுக்கறதுக்கு சைனா அவனுக்கு உதவி பண்ணாலும் தளவாடங்கள் கொடுக்கறதுல பெருமளவுல ஃப்ரீயா சைனா கொடுக்காது. காசு கொடுத்தா சைனா எந்த வெப்பன்ஸையும் பாகிஸ்தானுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கிற அளவுக்கு அவங்க இருவருக்கு ஒரு நட்பு நாடா இருக்காங்க. அப்ப இந்த பணம் எங்கிருந்து வரும்? இப்ப இந்த பணம்ங்கிற கேப்பை தான் சவுதி அரேபியா டீல் பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியா மூலமா பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளோட தளவாடங்கள் வாங்குறதுல பின்தங்கி இருந்த, மாடர்னைசேஷன்ல பின்தங்கி இருந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்த டீல் மூலமா வர்ற பணத்தை வச்சு தன்னோட ராணுவத்தை மேன்மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் 2 தடவை நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் நம்ம தாக்கியிருக்கோம். நம்ம உள்ள போறோமா, நம்ம மிசைல் உள்ள போய் தாக்குச்சான்னு தெரியல. அப்போ இந்த 2 கேஸ்லயும் இன்டர்நேஷனல் பார்த்தாங்கன்னா பாகிஸ்தான் எப்படி கொண்டு போகணும்? இந்தியா அக்ரஸர் கண்ட்ரி, இந்தியா முன் வந்து தாக்குச்சு, நாங்க தடுக்கத்தான் செஞ்சோம். அப்படிங்கும் போது இந்த சரத்துப்படி சவுதி அரேபியா என்னது கட்டாயப்படுத்தப்படுமா? சவுதி அரேபியா கட்டாயமாக பாகிஸ்தானோட உதவிக்கு வர வேண்டும் இந்த அக்ரிமெண்ட் படி. அப்ப சவுதி அரேபியா எப்படி உதவிக்கு வரும்? சவுதி அரேபியா கையில பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப சவுதி அரேபியா தன்னோட பணபலம் மூலமா பாகிஸ்தானுக்கு உதவிக்கு வர வேண்டும்ங்கிற கட்டாயத்துல தள்ளப்படுது. அப்போ பாகிஸ்தான் தன்னோட தளவாடங்களை இந்த அக்ரிமெண்ட் மூலமா அரபு பணம் மூலமா வாங்குங்கிற ஒரு பெரிய ஒரு சாத்தியக்கூறு கிட்டத்தட்ட ஒரு நிச்சயம்னே சொல்லலாம் இருக்கு. அப்ப பாகிஸ்தான் ராணுவம் பலப்படும். பாகிஸ்தான் ராணுவம் பலப்படுதுன்னா இந்திய ராணுவத்துக்கு அவனுக்கு இடையில இருக்க அந்த கேப் இப்போ குறையும். அவன் நிறைய சைனீஸ் வெப்பன்ஸ் எங்கெல்லாம் நல்ல வெப்பன் கிடைக்குது அவ்வளோத்தையும் அவங்க வாங்குவாங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட நிலை மேல போகும். இது மட்டும் இல்லாம என்னன்னா, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. இதுல இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பின்னால் என்ன, பாகிஸ்தான் சவுதி பின்னால சைனான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப பாகிஸ்தான் முன்னாடி அமெரிக்காவோட நேச நாடா இருந்து இப்ப மெதுவா கிட்டத்தட்ட சைனாவோட பிராக்சி அப்படிங்கிற மாதிரியே பாகிஸ்தான் மாறிடுச்சு. அப்ப இந்த எல்லையில சைனாக்கு என்றைக்குமே இந்தியா எதிரி. அமெரிக்கா என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் இந்தியாவுக்கு சைனா எதிரியா தான் இருக்கும். அப்ப பாகிஸ்தான் போன்ற ஒரு பலமான நாடு சைனாவோட இணையர்கள் அமெரிக்கா விரும்பாது. அப்ப அமெரிக்காவும் இப்ப பாகிஸ்தான் மேல பாராமுகமா இருக்க அமெரிக்கா திருப்பி பாகிஸ்தான் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெனிஃபிட். அப்ப தன்னால இந்த உலக ஜியோ பாலிடிக்ஸ் உலக அரசியல்ல பாகிஸ்தானோட நிலைமை இப்ப மேல போகுது. யார் பாகிஸ்தானை பிடிக்கிறா, யார் பாகிஸ்தானுக்கு யாருக்கு உதவி பண்ணுதுங்கிற ஒரு முக்கியமான சூழ்நிலை வருது. அப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றியான ஒரு சூழ்நிலை தான் பாகிஸ்தான் திடீர்னு வந்திருக்கு. ஏன்னா இப்ப பாகிஸ்தான் பொருளாதார வீழ்ச்சி இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி நம்ம தூக்குறதுக்கும் சவுதி பணம் உதவும். அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தத்துல போடுறதுக்கு மேஜர் காரணம் அவனோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்ல, அவனுக்கு தேவையான பணம், பாகிஸ்தானுக்கு தேவையான பணம்
அரபு நாடுகள் சவுதி அரேபியா மூலமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா டீல்ங்கிற ஒரு வின் வின் சிச்சுவேஷன் வாங்க, முற்றிலுமான ஒரு வெற்றியான ஒரு ஒப்பந்தம் தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இதுதான் பாகிஸ்தான் ஏன் அரேபியா டீல வாங்கணுங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தம். பாதுகாப்புன்னு அங்கிருந்து வந்துட போறது கிடையாது, ஆனா பாகிஸ்தானுக்கு பணம் அங்கிருந்து வரும். ஏன் சவுதி அரேபியா பாகிஸ்தானோட அந்த டீல் போடுறது நம்ம சவுதி அரேபியா பார்வையில இருந்து பார்ப்போம். இப்ப சவுதி அரேபியா ஏன் பாகிஸ்தானோட இந்த டீல் போடுது? சவுதி அரேபியாங்கிற நாடு மட்டும் பாகிஸ்தானோட டீல் போட்டதா பார்க்கப்பட்டாலும் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அரபு நாடுகள்ங்கிறது இன்னைக்குமே கிட்டத்தட்ட 2 பங்கா பிரிஞ்சிருக்கும். ஒன்று ஈரான் பின்னால் நிக்கிற நாடுகள், சிரியா, அந்த லெபனான், இந்த மாதிரி சில நாடுகள் வந்து ஈரான் பின்னால் நிற்கும். மற்ற செல்வ செழிப்புள்ள எண்ணெய் வளமுள்ள பணக்கார அரபு நாடுகள் எல்லாம் சவுதி அரேபியா தலைமையை வச்சுதான் சவுதி அரேபியா பின்னால். உதாரணம் சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, பஹ்ரைன், கட்டார், ஒமான், இந்த வசதியான எல்லா செல்வ செழிப்புள்ள நாடுகளும் டிஃபாக்டோம்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட சவுதி அரேபியா கீழே தலைமை கீழே தான் இவங்க அணிவகுப்பாங்க. இவங்களுக்கு எல்லா பிரச்சனாலும் அது தலைமை கிட்டத்தட்ட தலைமையா இருக்கிறது சவுதி அரேபியா தான். அப்போ சவுதி அரேபியா இந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போடுறத நம்ம சவுதி அரேபியா கையெழுத்து போடுறதாக மட்டும் பார்க்க முடியாது. அந்த மீதி உள்ள எல்லா நாடுகளும் சவுதிகிட்ட சொல்லி அவங்க 7 பேருமே மறைமுகமா பின்னால் கையெழுத்து போடுறதான் பார்க்க முடியும். அப்போ இதன் பின்னால் இருக்கிற பணபலம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இது பாகிஸ்தானுக்கு ஆதாயம். சரி, சவுதி அரேபியா சும்மா தன்னுடைய பணத்தை தூக்கி கொடுத்துருமா? ஏன் இந்த விஷயத்துல சவுதி அரேபியா கையெழுத்து போடுது? இதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். ஒரே காரணம் தான் சவுதி அரேபியா கையெழுத்து போடுறதுக்குள்ள காரணம். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு தான் காரணம். சரி, அப்படி இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா வரலாற்றுல கொஞ்சம் பின்னால பார்க்கணும். இஸ்ரேல் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அரபு தேசங்களோட 4 யுத்தம் பண்ணிருக்கு. இந்த 4 யுத்தங்கள்ல 4லையுமே இஸ்ரேல் ஜெயிச்சு அரபு நாடுகள் தோந்திருக்குங்கிறதா வரலாறு. இந்த அரபு நாடுகள்ல இந்த யுத்தங்களுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து ஜெருசலேமையும் பெத்லஹேமையும் பாலஸ்தீனும் தன் பக்கம் வாங்கி ஒரிஜினலா பாலஸ்தீனுக்கு கொடுக்கப்பட்ட 60% இடத்தை இஸ்ரேல் தன் பக்கம் ஆக்கிரமிச்சிருச்சு. அதே மாதிரி எகிப்துல இருந்து சினாய் பெனின்சுலாங்கிற ஏரியாவையும் காசா ஸ்ட்ரிப்பையும் கைப்பற்றுது. அப்புறம் திருப்பி சினாய் பெனின்சுலாவை கொடுத்துருது. ஜோர்டான் இருந்து வெஸ்ட் பேங்கை கைப்பற்றுது. அதை திருப்பி கொடுக்கல. வெஸ்ட் பேங்கை தான் கூட தான் வச்சிருக்குது. இன்னைக்கும் பாலஸ்தீன்ல தான் இருக்குது. சிரியாட்ட இருந்து கோலான் ஹைட்ஸ் ஒரு இடத்தை கைப்பற்றுறாங்க. கோலான் ஹைட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பாயிண்ட். முன்னாடி பேசுறோம் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு நாட்டோட பாதுகாப்புல உயரங்கள் சொல்லுவாங்க. மலைகள் மிகப்பெரிய முக்கியம். அதாவது மலையை உங்க கையில இருந்துச்சுன்னா உங்க மேல இருக்கிற ஒரு சோல்ஜர் கீழே இருக்கிற 10 சோல்ஜருக்கு சமம் அந்த உயரம். அதனால கோலான் ஹைட்ஸ் வந்து இஸ்ரேலோட சிரியாவோட சண்டை போட்டு இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருச்சு. சோ அரபு நாடுகள் தன்னோட நிலப்பகுதிகளையும் இஸ்ரேல் தேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, மேற்கத்திய நாடுகளும் முழுமையா இஸ்ரேலை பேக் பண்றதுனால இதுவரைக்கும் அரபு நாடுகளால ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க இஸ்ரேலை பகைச்சாலும் வெளிப்படையா அவங்களால ஒன்றும் பெருசா செய்ய முடியல. அப்போ ஒரு காலத்துல சோவியத் யூனியன், இந்த காலத்துல சோவியத் யூனியன் அரபு நாடுகளை என்னதான் அமெரிக்கா பேக் பண்ணா, சோவியத் யூனியன் ஓரளவுக்கு அந்த அரபு நாடுகளை பேக் பண்ணுச்சு. இருந்தாலும் அரபு நாடுகளோட எண்ணெய் வளத்தினால அரபு நாடுகளும் அமெரிக்கா பக்கமே சாஞ்சனால சோவியத் யூனியனால பெருசா ஒன்றும் செய்ய முடியல. இப்ப இந்த நிலையில உலக ஆர்டர் மாதிரி சைனா ஒரு பெரிய பவரா வந்துச்சு. இந்த அக்ரிமெண்ட் எல்லாரும் வேற்படையா பாகிஸ்தான் சவுதி டீல் தான் பாக்குறாங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது பாகிஸ்தான் சவுதி சைனா டீல் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். சவுதி அரேபியா தன்னுடைய வெப்பன்ஸையோ தன்னுடைய டெக்னாலஜியோ பாகிஸ்தான் சைனால இருந்து நேரா வாங்குற அமெரிக்கா விரும்பாது. சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை நேரடியா பாதிக்க விரும்பாது. அப்போ இத பாகிஸ்தான் மூலமா சைனாவோட நட்புறவு மெயின்டைன், டைரக்டா மெயின்டைன், இன்டைரக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் சவுதி அரேபியாவும் சவுதி அரேபியாவுக்கு பின்னால் இருக்கிற அரபு நாடுகளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. அதை பயன்படுத்தி பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஏன் பாகிஸ்தானோட மட்டும் இந்த அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னால் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அரபு நாடுகள்ல எந்த நாடுகள்லயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது, அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனா இஸ்ரேல்ல அணு ஆயுதம் உண்டு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்னைக்குமே ஆகாது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பகை இருந்துகிட்டு தான் இருக்கு. சவுதி அரேபியாவோட வெளிப்படையா பகை இருந்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு. மற்ற அரபு நாடுகளை பெருமளவுல இஸ்ரேல் வந்து நேரடியா தாக்குனது கிடையாதுங்கிறதுனால அவங்களும் அந்த வளமான சவுதி அரேபியா பின்னால இருக்கிற அந்த 8 அரபு நாடுகளும் இஸ்ரேல நேரடியாக பாய்க்காதனால அவங்களும் இது வரைக்கும் இஸ்ரேல விட்டு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் தான் இருக்கட்டும், நம்ம முறைச்சிக்கிட்டே இருப்போம், வெளி உலகத்திற்கு நம்ம எதிரிகமா இருக்கான்னு நம்ம ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்க வேண்டாம் ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்துல அவங்க இருந்தாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் டெவலப் பண்ணுதுன்னு சொல்லி இஸ்ரேல் ஈரான தாக்குதல் நடத்துது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்துது. இது ஏன் தொடங்குது அப்படின்னா, இஸ்ரேல்ல காசா ஒரு ஹமாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ரூல் பண்ணுது. இந்த ஹமாஸ் என்ன பண்றாங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்ல உள்ள ஊடுருவி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேரை சுட்டு கொண்டுறாங்க. அதற்கு பதிலாக தான் இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 65,000 காசால இருக்க 65,000 பாலஸ்தீன்கள் ஈவிரக்கம் இல்லாம கொண்டு குவிச்சிருச்சு. இதுக்கு பின்னால என்ன, இது எடுக்கிறா, இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி கொண்டுட்டு இருக்கும்போது
ஈரான் மேல போர் போட்டு ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அழிச்சிருது. ஈரான் மேல போட்டதுனால சவுதி அரேபியாவுக்கு எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவும் எதிரிகள் தான். அப்பவும் கூட சவுதி அரேபியாவுக்கு பின்னால் அணிவகுத்திருக்க நாடுகளுக்கும் இஸ்ரேல் மேல பெரிய பகை கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை பெருசாக கட்டாருங்கிற ஒரு சவுதி அரேபியாவுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நாடு என்ன செய்யுதுன்னா, சரி இந்த பிரச்சனை நம்ம சுகமா தீர்க்கணும், பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி அந்த இஸ்ரேலால் தேடப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஹமாஸ் அந்த ஆர்கனைசேஷனோட தலைவர்கள்லாம் கட்டார்ல வந்து அவங்க அங்க இருக்கிறாங்க, நீங்க இஸ்ரேலும் வாங்க, அமெரிக்கா வரட்டும், எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமா முடிவெடுப்போம் கட்டார் சொல்லுது. இது எங்க நடக்குது? கட்டாரோட தலைநகரான தோஹால நடக்குது. அப்போ அந்த பேச்சுவார்த்தைக்காக ஹமாஸ் லீடர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்குறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே தெரியும் பேச்சுவார்த்தை நடக்க போறதுனால அந்த லீடர் அங்க வருவாங்கன்னு தெரியும். அவங்க எங்க தங்க வைக்க? கட்டார்ல உள்ள தோஹால தங்க வைக்கப்படுறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுது? பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய தலைவர்களை சுட்டுக் கொள்றதே தவறு. அதுவும் வேற நாட்டில் இருக்க பேச்சுவார்த்தைகளுக்கு அவங்க வந்திருக்கும் போது கட்டாருடைய இறையாண்மைய மீறுற மாதிரி, அதை வயலேட் பண்ற மாதிரி மிசைல் அட்டாக் பண்ணி தோஹால வச்சு அந்த ஹமாஸ் தலைவர்கள் சில பேரை கொன்றது, தோஹாவை அட்டாக் பண்ணிருது. இது கட்டார் மாதிரி ஒரு நாட்டிற்கு, ஒரு பணம் செல்வம் மிக்க ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானமா நினைச்சது. நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு கட்டார் சொல்லுது. இதுல ஒரு கட்டாரியன் சிவில், ஒரு கட்டாரியன் போலீஸ் வேணோ சிவிலியனோ அவரும் இறந்து போயிடுறாரு. அப்போ இது மறைமுகமா இஸ்ரேல் வந்து ஹமாஸை தாக்குறதுக்கு தான் நாங்க கொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் இது இஸ்ரேல் வந்து கட்டாரை தாக்குனதாகத்தான் நாம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்காகத்தான் அவங்க கூட்டம் வந்தாங்க. அவங்க அடைக்கலம் கூட கொடுக்கல. பேச்சுவார்த்தைன்னு சொல்லும் போது நீ அந்த நாட்டை அங்க வந்து அட்டாக் பண்றது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார் தான் நீங்க எடுத்துக்க முடியும். கட்டாரும் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப கட்டாரோட தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப கட்டார் வந்து நேரா அந்த குழுமத்தை ஹெட் பண்ற சவுதி அரேபியா போகுது. அப்ப சவுதி அரேபியா இவங்க எல்லாம் உட்காந்து பின்னால என்ன நடந்துருக்குங்க உங்களுக்கு நான் சொல்றேன், பேசுறாங்கன்னா ரைட், நம்ம என்னதான் வந்தாலும் நம்ம கையில ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. நம்மகிட்ட பணம் இருக்கலாம், நம்மள சூழ்ந்த நாடுகள்கிட்ட மக்கள் இருக்கலாம், இஸ்ரேல் கையில அணு ஆயுதம் இருக்கு. நாளைக்கு ஒரு பிரச்சனை, நம்ம சண்டை போட்டு அவனை ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தோம்னா நம்ம எல்லார் தலையிலையும் அணுகுண்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காத நாடு தான் இஸ்ரேல். அப்ப நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம். அப்ப இஸ்ரேலுக்கு செக் பண்ணோம்னா அணு ஆயுதம் உள்ள இன்னொரு நாடால தான் முடியும். அப்ப அது யாரு? எந்த இஸ்லாமிய நாட்டுட்டு அணு ஆயுதம் இருக்குன்னு பார்த்தா பாகிஸ்தான் கையில மட்டும்தான் இருக்கு. அப்ப பாகிஸ்தான் செய்யும் நாடு, ஒரு நாடு இஸ்லாமிய நாடுங்கிறனால மட்டும் சவுதி அரேபியா அங்க வரல. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பல காலமா வந்து ராணுவ உறவு இருக்கு. சவுதி அரேபியாவோட ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் பாகிஸ்தானோட ஃபைட்டர் பைலட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு தடவை சிரியால ஒரு பிரச்சனை நடக்கும் போது 60களிலோ 70களிலோ பாகிஸ்தான் ஆர்மி போய் தான் சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை, பாகிஸ்தான் 60,000 ஆர்மி சோல்ஜர்ஸ் அங்க போய் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்படி சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல ஆண்டு காலங்களாக ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உறவு இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ உள்ள இந்த கிங் வந்ததுக்கு அப்புறம் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் ஒருத்தர் கையில சவுதி அரேபியாவோட எல்லா அதிகாரங்களும் போய் சேருது. இந்த முகமது பின் சல்மான் வந்து கொஞ்சம் அதை பிரிச்சு இந்தியாவோட ஒரு உறவு கிரியேட் பண்ணி, அமெரிக்காவோட கிரியேட் பண்ணி அவர் வேற மாதிரி ஒரு கொண்டு போறாரு. ஏன்னா சவுதி அரேபியாங்கிற ஒரு ஹார்ட்கோர் இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கும். வஹாபி ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமிசம் அதுல இருந்த கண்ட்ரி, அதை அப்படி டிட்டாச் பண்ணி அவர் கொஞ்சம் வெளியில கொண்டு வராரு. ஏன்னா அவரையே கொள்ள சில பேர் முயற்சி பண்ணதுனால நம்ம ஹார்ட்கோர் இஸ்லாம் என்ன சவுதி அரேபியா கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி விடுறாரு. அப்போ பாகிஸ்தானோட உறவு கொஞ்சம் பின்வாங்குது. ஆனாலும் பாகிஸ்தான் பொருளாதார பின்னல மாட்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்ல காசு கொடுத்து சவுதி உதவி பண்ணதான் செய்யுது. இந்த சூழ்நிலையில், இந்த பிரிவினையில் இருக்க சூழ்நிலை இஸ்ரேல் வந்து கட்டாரை தாக்குனதுனால இஸ்ரேலை நம்ம கூட தாக்கக்கூடிய சக்தி நம்ம அனைவருக்கும் சேர்ந்து இருக்கான 7 பேருக்கு இருக்கான்னா இல்லை. அப்போ நம்ம அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பார்க்கணும் அப்படின்னா, முன்னாடி சிரியா கொஞ்சம் இருந்துச்சு. சிரியா இப்ப போராள பாதிச்சு, சிரியால இப்ப ஒண்ணுமே இல்லை. ஈராக்கும் போராள பாதிச்சு ஒண்ணுமே இல்லை. ஈரான் வந்து நம்ப முடியாது, நம்மளுடைய எதிரி. ஈஜிப்ட் வந்து இப்போ இஸ்ரேலோட இணக்கமா இருக்கு. அப்போ பாகிஸ்தானோட தயவு இல்லாம நம்மளால இஸ்ரேல கவுண்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை அந்த நாடுகள் உணர்ந்துருச்சு. ஏன்னா டர்க்கி உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை வச்சிருந்தான். டர்க்கிங்கிறது நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்குது. நேட்டோவோட ஹெட்டுங்கிறது அமெரிக்கா. ஏன்னா நாளைக்கு அமெரிக்கா என்ன சொன்னாலும் பிடிக்கலோ டர்க்கி கேட்டுதான் ஆகணும். அப்ப டர்க்கிட்ட இருந்து முழுமையான ஒரு கோஆபரேஷனை, ஒரு ஒத்துழைப்பை சவுதி அரேபியாவோ நாடுகளோ பெற முடியாது. அப்போ அந்த நேட்டோ அமைப்புல இல்லாத ஒரு நாடாவா இருக்கணும், ஒரு பவர்ஃபுல் நாடாவும் இருக்கும்போது அது பாகிஸ்தான் தான். நமக்கு பிடிக்கல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உலகத்துல ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு. நம்மகிட்ட பயங்கரமா அடி வாங்குவானுங்க, ஆனா உலகத்துல ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ இந்த அணு ஆயுதங்கள் இருக்கிறதுனால இப்ப சவுதியும் பாகிஸ்தானும் டீல் போட்ட உடனே இஸ்ரேல் கொஞ்சம் உண்மையை யோசிக்கத்தான் செய்யும். ஏன்னா நாளைக்கு நம்ம தாக்கி நம்மள ஏதாச்சும் பண்ணோம்னா இந்த மாதிரி டிக்கிறதுக்கு போல நம்மளும் அணு ஆயுதங்களால் தாக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாகிஸ்தான் நினைக்கும் போது இஸ்ரேல் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணாது. அப்ப கன்வென்ஷனல் வெப்பன்ஸோட நின்றும். மேலும் பாகிஸ்தான் ஒண்ணு இருக்கிறதுனால பாகிஸ்தான் ராணுவத்தை வச்சு நம்ம அவங்கள பிரச்சனைன்னு வந்து அவங்களை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இன்னைக்கு
சவுதி அரேபியா அவருக்கு பின்னால் இருக்கிற அரபு நாடுகளுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய அந்த டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜனநாயக நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் போர் வந்துச்சுன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, முழுக்க முழுக்க இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் இருக்கும், நமக்கு யாரு வெப்பன்ஸ் கொடுப்பா? அப்பதான் சைனாவும் ரஷ்யாவும் இந்த கேப் உள்ள வர்றாங்க. சைனாவால காசு வாங்க, ரஷ்யாவால காசு கொடுக்க முடியாது வெப்பன்ஸ். அதே ஒரு போர்ல இருக்கிறதுனால சைனாவோட உதவி இன்டைரக்டா தேவை. அப்ப சைனாவும் ரஷ்யாவும் நமக்கு வரணும்னா பாகிஸ்தான் மூலமா இந்த 2 நாடுகளையும் அவங்க கவர் பண்றாங்க. அப்ப நம்மகிட்ட பணம் கொடுத்த ஆட்கள் கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் இருக்குது, வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கு சைனாவும் ரஷ்யா இருக்கும் போது இஸ்ரேலை தங்களால முழுமையா எதிர்கொள்ள முடியும்னு அரபு நாடுகள் நம்புறாங்க. அதனாலதான் சவுதி அரேபியா, பேரளவுல சவுதி அரேபியா இருந்தாலும் எல்லா அரபு நாடுகள் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன், எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்துக்கு சரின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. இதுதான் இந்த ஒப்பந்தத்தை ஏன் பாகிஸ்தான் போடுது, ஏன் அரபு நாடுகள் போடுதுங்கிறதுக்கான காரணம். சரி, இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு வருமானா நிச்சயமாக வரும். ஏன் வரும் அப்படின்னா, மிலிட்டரிலி நம்ம பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய எதிரி தான் இருக்கான், இந்தியா தான். இந்தியாவுக்கான 2 பெரிய எதிரிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சண்டைன்னு வர வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டைன்னு வச்சா நம்ம சைனா பார்டர் அப்படி விட்டுற முடியாது. ஏன்னா சைனா ஒரு மிகப்பெரிய நாடு. அப்போ நம்மளோட டிஃபென்ஸ் போர்சஸ், நம்மளோட ராணுவத்தையும் வான்படையும் கடற்படை கப்பல் நம்ம பெருசா சேர்றது இல்லை, அவங்க நமக்கு சி வாட்டர் சம்பந்தம், நம்மளுடைய வான்படையும் நம்ம அங்க ஓரளவு வச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம முழுமையா இங்க பாகிஸ்தானோட சண்டை போட முடியாது. இது நமக்கு இப்ப ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது அப்படின்னா, பாகிஸ்தான் பொருளாதார நிலைமையில வீக்கா இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு தடவை நம்ம போய் பண்ணோம்னா, ஆபரேஷன் துர்மார் ஆபரேஷன் பண்ணும்போது திருப்பி அடி கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் கையில காசு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரபு காசை வச்சு அவங்க தளவாடங்கள் வாங்குறதோட மட்டும் இல்லாம அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம தான் அக்ரஸர், நம்ம தான் போய் முதல்ல தாக்கணும்னா சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகள் அந்த ஒப்பந்தத்தின்படி தங்களோட பணபலம் முழுவதையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்க. அப்போ அந்த பணபலத்து மூலமா பாகிஸ்தானால் நம்ம நல்லா ஏற்று நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் வரும். ஏற்கனவே சைனாவோடைய பிரச்சனைங்கிறதுனால இந்தியாவோட டிஃபென்சிவ் பொசிஷன் விசாவி பாகிஸ்தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தானை குறித்து நம்ம பேசும்போது கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்க, நிச்சயமா வரதான் செஞ்சிருக்கு. அப்போ இது இந்தியா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இனிமேல் எடுத்தோன்னு செய்ய முடியுமா, கொஞ்சம் யோசிச்சுதான் சில விஷயங்கள் செய்யணும். ஏன்னா என்னோட கணக்குப்படி இன்னும் சில காலங்கள்லயே அரபு பணத்தை வச்சு பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை வளர்த்துக்கும், தன்னுடைய கப்பற்படை வான்படை எல்லாத்தையும் வளர்த்துக்கும். அதனால அவங்களோட டிஃபென்சிவ் பொசிஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்ம இப்ப போற மாதிரி ஃப்ரீயா போய் அட்டாக் பண்ணிட்டு வர முடியுமா, ரொம்ப கஷ்டம். அவன் தன்னோட பாதுகாப்பெல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருவான். சோ அதனால இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய மைனஸ் தான். சரி, இந்த நிலைமைக்கு எப்படி வந்துச்சு? வழக்கம் போல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யார வந்தாலும் முதல்ல நம்ம தலைவர்கள், முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம், இந்தியாவோட தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு நடுவு நிலைமையில இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதற்கு முன்னாடி இந்தியாவோட நிலைமை என்னன்னா, இஸ்ரேல பேரளவுல சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டாலும் அரபு நாடுகள்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குன்னா அரபு நாடுகளை பழிச்ச கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேலோட இந்தியா ஓப்பனா பல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. ஏன் காரணம்னா, இஸ்ரேல் எதிரி இப்ப அவன் ஃப்ரெண்டுன்னு கிடையாது. அவங்க இதுல உலகத்தோட எக்கானமி அந்த காலங்கள்ல என்னதான் இப்ப வாட்சி ஈவி ஹைட்ரஜன் எல்லாமோ சொல்றாங்க. அப்ப என்ன மட்டும்தான் உண்டு, ஆயில் நீங்க காலி. அந்த ஆயில் அரபு நாடுகள் இருந்து வரணுங்கிறதுனால அரபு நாட்டின் எதிரியான இஸ்ரேலை இன்னும் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. நம்ம அரபு நாடுகளோட ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்னாடி அது கொஞ்சம் மாறினாலும் இன்றைக்கும் நம்மளோட லட்சக்கணக்கான மக்கள் அரபு நாடுகள்ல வேலை பார்க்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு அரபு நாடுகள்ல ஒரு நாட்டுல இருந்து நிறைய மக்கள் வேலை பார்க்கறாங்க, இந்தியாவை நம்பர் 1 இருக்கும். அப்படியும் நம்ம மக்கள் அமைதியா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி என்ன சிச்சுவேஷன் அதே சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு உறவு காரணம் நம்ம முன்னாடி இஸ்ரேலை தள்ளி வச்சிருந்தது தான். இப்போ இந்த பிஜேபி தலைமையிலான அரசு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் அப்படியே இஸ்ரேலோட அளவுல கொஞ்சம் குழாவுறாங்க, எல்லா டெக்னாலஜியும் கொடுத்து நமக்கு அட்வான்டேஜ் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சந்தேக கண்ணோடைய இஸ்லாமிய உலகம் நம்மளை பார்க்க ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அப்படி இருந்தும் அவங்க ஏன் நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னா, இந்தியா ஒரு வல்லரசு எக்கனாமிக் யார் ஆட்சி கொண்டாரு, இந்த அரசு அந்த அரசுன்னு கிடையாது. இன்றைக்கு ஒரு உலகத்தோட நிதர்சனமான ஒரு உண்மை என்னன்னா, நாளை கம்யூனிஸ்டே இந்தியாவுக்கு ஆட்சி கொண்டாலும் இந்தியாவோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. நம்ம வளர்ந்துட்டே தான் போவோம். அதுக்கு பிஜேபியும் காரணம் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது. அதுல சில மாற்றங்கள் நடக்கிறதுனால இந்தியாவோட வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அப்படி வளரும் போது இன்னைக்கு அரபு நாடுகள் கையில கோடிக்கணக்கான ரூபாய் ரிசர்வ்ஸ் இருக்கு. ரிசர்வ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்நிய செலாவணி ரிசர்வ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சொல்லுவாங்க. அது கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒவ்வொரு நாட்டு கையிலும் இருக்கு. அப்போ அந்த கையில வச்சு சும்மா இருக்க முடியாது. அதை பெருக்கணும்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். பொதுவா என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கால போய் அமெரிக்கா ட்ரெஷரி பாண்ட் சொல்லுவாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு ரிட்டர்ன் ஸ்டெடியா வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வரல, அமெரிக்கா என்ன பண்ணிருச்சுன்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லா பணத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுது. அதாவது எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுது, உபயோகப்படுத்த முடியாத மாதிரி அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிடுது. இது உலகத்துல உள்ள எல்லா நம்ம எல்லாரும் இப்ப அமெரிக்கால இவ்வளவு காசு போட்டிருக்கோமே,
நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, உலகத்துல எல்லா நாடுகளுமே சைனா முதற்கொண்டு எல்லா நாடுகளும் அமெரிக்கன் எக்கானமியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம எல்லா நாடுகளும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அரபு நாடுகள்ல பெரிய தொழில் வளம் கிடையாது. அப்போ அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணா அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணி, இஸ்ரேலோட வார் வந்துச்சுன்னா அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிடும். இஸ்ரேலோட அமெரிக்கா ட்ரெஷரி பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலோ, அமெரிக்காவோட கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாலோ, நாளைக்கு இஸ்ரேலுக்கும் நமக்கும் பிரச்சனை வரும்போது அந்த பணத்தை நம்மளால எடுக்க முடியாது. அப்ப எடுக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கு உலகத்துல 2 நாடு தான் பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்க நாடுகள் பாத்தீங்கன்னா சைனாவும் நம்ம தான். அப்போ அவங்க டைவர்சிஃபை பண்ணி அங்க இருந்து பிரிச்சு எடுத்து அங்க வச்சு புதுசா வர பணங்கள்லாம் இந்தியாவில நிறையவும் அதோட பல மடங்கு அதிகமா சைனாலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு தேவைன்னா அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க நம்ம பணத்தை ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப இதனால இந்தியாவுக்கும் வெளியூர்ல இருந்து பார்க்கும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் நல்ல நேச உறவு இருக்கிறது தெரிஞ்சது. ஏன்னா உலகத்துல என்னதான் மதம் இதுதான் நீங்க பேசினாலும் அந்தந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு எதுவோ அதுதான் அந்த நாடு பார்க்கும். அப்படின்னு பார்க்கும்போது அரபு நாடுகளுக்கு இந்தியாவோட பொருளாதார உறவு வச்சுக்கிற லாபகரமான நம்மளோட உறவு வச்சுக்கிட்டாங்க. இது யாரு இருந்தாலும் நடந்திருக்கும். நம்ம வழக்கம் போல என்ன பண்ணிட்டாருன்னா எங்க போனாலும் சரி ஒரு 4 பேர் அப்படி கெட்டி பிடிச்சிட்டு என் சகோதரர் அப்படின்ட்டு எங்க போனாலும் அவர் யாரெல்லாம் சகோதரர்கள் அவ்வளவு பேரும் ஆப்போசிட் தான் நம்மளை அனுப்புவாங்க. எல்லா நம்ம பெரிய நாடுகள்ல போய் வச்சாங்கன்னா அவங்க பொருளை தலையில கட்டி அனுப்பிடுவாங்க. அரபு நாடுகள்ல வச்சு இது வரைக்கும் அரபு நாடுகள் சுமூகமா இருந்தாலும், ஏன்னா முகமது பின் சல்மான் வந்து பழைய தலைவர்கள் மாதிரி கிடையாது. அப்புறம் போய் கட்டி பிடிச்சி மை பிரதர் முகமது பின் சல்மான் சொல்லி என்னெல்லாமோ பேசினாரு. ஆனா பின்னால் நடந்தது என்ன, சவுதி அரேபியா தனக்கு ஆபத்துன்னு ஒண்ணு நினைக்கும் போது நமக்கிட்ட வரல, வேற நாட்டு போல பாகிஸ்தான் தான் போகுது. அப்ப இந்த உறவு இவ்வளவு நாள் இன்டாக்டா தான் இருந்திருக்கு. இது இன்றைக்கு நம்ம அது குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சது நம்ம தவறா நினைச்சுக்கோங்க, சவுதி அரேபியா நிரூபிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன, இதை இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு இப்பதான் தெரிய வருது, அதோட டீடைல்ஸ் பத்தி எனக்கு தெரியல அப்படிங்குது. இப்படி ஒரு நாடு சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம். நம்மளுடைய வெளியுறவு கொள்கையோட ஃபெயிலியர் தான் நான் அதை சொல்லுவேன். அவங்க கையெழுத்து போட போறாங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நீங்க பேக் சேனல்ஸ் வாங்க, நீங்க பேசியிருக்கணும், நீங்க எல்லாம் பண்ணிருக்கணும். எதுவுமே நடந்த மாதிரி தெரியும். இது வரைக்கும் விஷயம் வெளியில வரல. அந்த டீலும் கையெழுத்தாயிருச்சு, நாங்க இனிமேல் தான் பார்ப்போம்னு சொல்றது ஒரு வெளியுறவு கொள்கையோட ஒரு ஃபெயிலியர். இதுவரைக்கும் என்னதான் எந்த காலத்துல இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு டீல பாகிஸ்தானோட சவுதி அரேபியா போட்டதே கிடையாது. ஓப்பனால பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டதே கிடையாது. இப்ப போடுது அப்படின்னா இது இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையோட ஃபெயிலியர் தான் நம்ம சொல்லணும். இந்தியாவோட உளவுத்துறையோட ஃபெயிலியர்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த டீல் நமக்கு பேர்ல ஒண்ணுமில்லை, இது ஒண்ணும் பெருசு இல்ல அவங்க சொன்னாலும் இதோட சாத்திய கூறுகள் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருக்கு. நாளைக்கு எப்படி இது அமல்படுத்த போது எப்படி வருது அப்படி இதோட சாத்திய கூறுகள் இந்தியா கண்டிப்பா பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த அரபு நாடுகளோட ஜனத்தொகை ரொம்ப கம்மி, மிக மிக செல்வ செழிப்புள்ள நாடுகள். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லா நாடோடையும் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்தியாவோட பல மடங்கு போகும். அப்ப பாகிஸ்தான் அவங்க ஃபுல்லா பேக் பண்ணா நம்ம கஷ்டப்படுவோமா? கண்டிப்பா கஷ்டப்படுவோம். ஆல்ரெடி சைனா அவங்க கூட இருக்கு, நம்ம கூட யாருமே இல்ல, அதுதான் உண்மை. நமக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில இந்த டிஃபென்ஸ் ஒப்பந்தம் நடக்காமல் என்னெல்லாம் செஞ்சிருக்கணுமோ அதை நம்ம செஞ்சிருக்கணும். நம்ம செஞ்சோமா அப்படின்னா நம்மளால செய்ய முடியலங்கிறதா உண்மை. அப்ப என்ன அர்த்தம், நீங்க பிரதர்னு கட்டி பிடிச்சவன் உங்களை மதிக்கல அப்படின்னு அர்த்தம், உங்களை நம்பலன்னு அர்த்தம். அப்போ உங்களோட வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும், அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க, சரி என்னன்னாலும் அவன் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா தான் பாக்குறான், ஓப்பனா இஸ்ரேலோட உறவு இல்லைன்னு நினைப்பாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இஸ்ரேலோட போய் நின்று இஸ்ரேல் சப்போர்ட்டா ஓட்டு கூட போடுறீங்க. அப்படி ஒரு இப்ப எதிர்த்து போட்டாலும் சில விஷயங்கள் நம்ம அப்டைன் தான் பண்ணிருக்கோம், எதிர்த்து பேசல. அப்போ வந்து நம்மளோட சந்தேக பார்வையோட அரபு நாடுகள் பார்க்குது. அதன் விளைவுதான் நம்மளோட தவறுனால இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. இந்த ஜாக்பாட்டுக்கு காரணம் பாகிஸ்தான் மட்டும் இல்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி சைனாங்கிற நாடோட மறைமுகமா ரிலேஷன்ஷிப் போடணுங்கிற ஒரு காரணமும், இன்னொன்னு நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர்னாலையும் தான் இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா டீல் நடக்கும். இந்த டீல்னால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு நஷ்டம்னா அது பிற்காலத்துல அந்த நஷ்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு பாகிஸ்தான் சண்டை வரும் பட்சத்தில் அது அரபு நாடுகள் முழுமையாக தங்களுடைய பணத்தை வைத்து அவர்கள் பின்னால் நின்னாங்கன்னா நிச்சயமா அந்த சண்டை நமக்கு இருக்கிறத கூட இன்னும் கஷ்டமாகத்தான் இருக்குங்கிறத வரலாற்று, அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை, ஒரு பிராக்டிக்கல் ட்ரூத். அந்த பிராக்டிக்கல் ட்ரூத் அதுதான். ஆனா அதே சமயத்துல பாகிஸ்தான் உலகத்துல இன்றைக்கு யாராலையும் மதிக்கப்படாத அந்த பாகிஸ்தான் இந்த டீல் மூலமா உலகத்தோட டாப்புக்கு போயிருச்சு. எல்லா நாடுகளும் இப்ப பாகிஸ்தானை பாக்குற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வேர்ல்ட் ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு இந்த டீல் மூலமா. இதுவரைக்கும் பாகிஸ்தான் அசெப்ட் பண்ணிட்டு இருந்தா அமெரிக்காவும் இனிமேல் அவன் தட்டி கொடுத்து வச்சு பார்ப்போம். சைனாவும் நல்லுறவுல இருக்கு. அப்போ 2 சூப்பர் பவரும் நம்மளை விட்டு பாகிஸ்தானோட வரும்போது நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு, சைனா ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்கு, போற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ உலகத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோங்கிற ஒரு அச்சமும் இன்றைக்கு இருக்கு.
என்னதான் நம்ம சுயசார்பு என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நமக்கும் வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் தான் நம்ம பாதி வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியாச்சு யுத்தம் வரும்போது நம்ம எல்லாம் ரஷ்யன் வெப்பன்ஸ் வச்சிருந்தோம். இப்ப வாங்கியிருக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுல எல்லாத்தையுமே ரஷ்யாவை கழிச்சு விட்டு அமெரிக்கா இருந்தோம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப அவங்க திருப்பி மறுபடியும் அங்க பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சாங்கன்னா நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் கூட அவங்களோட மேல இருக்கிறதுனா நம்ம கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால இந்த என்னோட முடிவு, இந்த பாகிஸ்தான் சவுதி பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு நெகட்டிவானா நெகட்டிவ் தான். காரணம் ஒண்ணு, வெளியுறவுத்துறையோட கொள்கை ஃபெயிலியர். உளவுத்துறையும் உளவுத்துறையும் இது சரியா பார்த்து சொல்லி இருந்திருக்கணும், சொல்லங்கிறதா இன்றைக்கு நமக்கு தெரியக்கூடிய நிலைமை. இது பாகிஸ்தானுக்கு லாபமான்னு பார்த்தா மிகவும் கஷ்டமான பொருளாதார நிலைக்கு இருக்கிற பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இந்த அரபு பணம் பின்னால இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தெம்ப கொடுக்கும். அவங்களும் ஒரு உயர்ந்த நிலைமையில் தான் இருக்கிறதா உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு சண்டேன்னு வந்து எப்படி சமாளிப்போமோ, நம்மகிட்ட காசுலயே நடிச்சிருந்த பாகிஸ்தானுக்கு இந்த அரபு பணம் பின்னாலுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பாக ஊக்கமாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சவுதி அரேபியா பார்வையில பார்த்தோம்னா, சவுதி அரேபியா கையில காசு மட்டும்தான் இருக்கு. அரபு நாடுகள் கையில காசு மட்டும் தான் இருக்கு. சவுதி அரேபியோட ஜனத்தொகையே 3.5 கோடி தான். மற்ற நாடுகள் சில லட்சங்களோட நாடுகள் கூட அங்க இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்கு, ஆள் பலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல. இந்த ஆள் பலமும் ஆயுத பலமும் அது எல்லாற்றுக்கும் மேல அணு ஆயுத பலம் உள்ள பாகிஸ்தான் தங்களுக்கு உதவியா இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு பெரிய தெம்பாதான் இருக்கும். அவங்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான். நாளைக்கு இஸ்ரேல் இந்த அக்ரிமெண்டோட சரத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, தேவை என்றால் அணு ஆயுதத்தையும் பாகிஸ்தான் யூஸ் பண்ணுங்கிற ஒரு வார்த்தையும் அதுல இருக்கிறதா சொல்றாங்க. அணு ஆயுத டெக்னாலஜியை கூட சொல்லி கொடுக்க கூட நாங்க சவுதி அரேபியாவுக்கு தேவைன்னா சொல்லி கொடுப்போங்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிறதா கூட சொல்றாங்க. இது ரெண்டுமே சவுதி அரேபியாவுக்கு ஆதாயம் தான். அப்போ இந்த டீல்னால பாகிஸ்தானுக்கும் பெரிய ஆதாயம், சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பாதுகாப்பு ஷீல்டா பாகிஸ்தான் வந்து நிக்குது. எப்படி சவுதியில போய் பாம்பு போட்ட மாதிரி டக்குன்னு போட்ட மாதிரி நாளைக்கு பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர்னு வந்து நேரம் அவங்க இங்கிருந்து அங்க போய் போர் போட்டாங்கன்னா சவுதியோட சண்டை போடுற அளவுக்கு எளிமையா இருக்காது இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தான் ஆர்மியோட சண்டை போடுறது. ஏன்னா அது வார் ப்ரிப்பேர்டு கண்ட்ரி, ரிசோர்ஸ் இல்லாத கஷ்டம், அங்க போய் ரிசோர்ஸும் கிடைக்கும். அப்போ ஒரு இஸ்ரேலோட பாடு கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கும். அட்டாக் பண்றதுக்கு மாதிரி இஸ்ரேலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த சூழ்நிலையை இந்த அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. சோ சவுதி அரேபியாவுக்கும் லாபம், பாகிஸ்தானுக்கும் இது மிகப்பெரிய லாபம். இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட ஃபெயிலியர். இதை இப்படித்தான் இந்த அக்ரிமெண்ட் நம்ம பார்க்க முடியும். இந்த அக்ரிமெண்ட் வந்ததுனால இந்தியா வந்து இனி கொஞ்சம் இன்னும் வெளிப்பா இருந்து தன்னுடைய சுற்றுப்புறங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. இது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இணைந்த ஒரு வெற்றியா கூட இதை பார்ப்பாங்க. நம்ம அமெரிக்கா இப்போ நம்ம அமெரிக்காவை நம்பித்தான் நம்ம பல காரியங்கள் செய்யறோம், பாகிஸ்தானோட கலந்து செல்றோம். இப்போ இந்த சூழ்நிலை அமெரிக்கா கூட அங்க சாயறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம முழுமையாக தனியா விடப்படுவோம். அப்ப இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நம்முடைய வெளியுறவு பாலிசி எப்படி இருக்கணும், இது எப்படி சமாளிக்க போகணுங்கிறத நம்ம மிக துல்லியமா கணிச்சு கரெக்டா நடவடிக்கைகள் எடுத்து நம்ம செய்யணும். தவறும் பட்சத்தில் இது நமக்கு பாதகமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கான இருக்கு. இருந்தாலும் நமக்கு எல்லாம் இந்திய ராணுவத்து மேல ஒரு பேரு நம்பிக்கை உண்டு. எந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்குவோம். இருந்தாலும் இது நமக்கு ஒரு விழிப்பு, ஒரு வேக்கப் கால் சொல்லுவாங்க, விழிக்கிறது கூடிய ஒரு அலாம் கால் நம்ம எடுத்து நம்ம விழிப்பா இருந்து செயல்படணும். இதுதான் இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியான பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் நம்மளுடைய முடிவு. நம்முடைய வெளியுறவுத்துறை ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த விஷயத்துல இனிமேல் இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தெளிவா யோசிச்சு ஆராய்ஞ்சு எடுக்கணும். இது போல மக்களை பாதிக்கின்ற இந்தியா மற்றும் தமிழக சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து அலைசி ஆராய்ந்து நம்மளோட முடிவுகளை சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம்.